ஹாய், நான் உங்கள் மதன் குமார். வெல்கம் டு மதன்ஸ் மெட் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாஸ்போர்ட் சேவான்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு வரை இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்குள்ளே போகும். ஸோ போன உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபார் பாஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 இருக்குது, ஃப்ரெஷர் இஷ்யூ, ஆர்டினரி பாஸ்போர்ட், தக்கல் பாஸ்போர்ட். நமக்கு வந்து பாஸ்போர்ட் சீக்கிரம் வேணும்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு 1 month டைம் இருக்குது அப்படிங்கும் போது இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1500 to 2000 ஆகும். இதில் வந்து 3500 ஆகும். ஃப்ரெஷர் இஷ்யூ ஆர்டினரி பாஸ்போர்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்டர்னுங்கிற இது இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து லோட் ஆகும். நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் நவன் கொடுக்குறோம். ஸோ ரிஜிஸ்டர் நவன் கொடுக்கும்போது நமக்கு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்னன்னு கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது இந்த ரைட் சைட் கார்னர் டவுனில் உங்களுக்கு சேட் பாட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் வரும். லோட் ஆச்சுன்னா இப்படி வந்து நமக்கு லொக்கேட் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஆஃபீஸாக பின்கோடான்னு கேட்கும். பின்கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சேவா கேந்திரோட ஆஃபீஸ் வந்து காட்டும். ஸோ என்னோட பின்கோடுக்கு வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திர ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். ஏன் நீங்கள் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போனோடனே உங்களோட பாஸ்போர்ட் சேவா கேந்திர ஆஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி டீல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே போடும்போது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதில் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நமக்கு கோயம்புத்தூர். அடுத்து வந்து ஃபுல் நேம் வந்து கேட்குது. அது ஆஸ் பர் ஆதார் உங்களுக்கு என்ன பேர் இருக்கோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடிங்கிற இடத்துல வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஓடிபி வரும். அது கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தபடி என்ன கேட்குதுன்னா, டூ யூ வாண்ட் யுவர் லாகின் ஐடி டு பி சேம் ஆஸ் அன் இமெயில் ஐடின்னு கேட்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை நமக்கு. ஸோ எஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டுக்கு என்னென்ன மேனிட்டரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு நம்பர் நியூமரிக் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் லெட்டர், ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும். அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ அதைப்படி நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே சைன் அப்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம மெயில் ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்னென்னு செக் பண்ணி சைனப் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓடிபி கொடுத்த உடனே கம்ப்ளீட் சைனப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம பேக் டு லாகின் கொடுக்கணும். இப்போ பேக் டு லாகின் கொடுக்கும்போது நம்மளோட மெயில் ஐடியை வந்து இங்கே லாகின் ஐடியா வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கண்டினியூங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். கண்டினியூன்னு கொடுத்த உடனே நம்மளோட அடுத்த பேஜுக்கு போகும். அந்த பேஜில் வந்து திருப்பி நம்ம லாகின் ஐடி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாகின் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதை டைப் பண்ணோடனே நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ண அப்புறம் சைன்இன் கொடுங்க. ஸோ போனோடனே நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுனால இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் ஃபார் நவ்னு கொடுத்துருங்க. ஸோ ஸ்கிப் ஃபார் நவுன் கொடுத்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது மேனிட்டரியாக இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி உங்கள் ஆஃபீஸ் எதுவோ அதை வந்து போட்டுருங்க. ஸோ அடுத்தபடியாக நமக்கு என்ன கேட்குதுன்னா, ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கொடுங்க. நார்மல் பாஸ்போர்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து 36 பேஜஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே கிவன் நேமில் வந்து உங்களோட பேரும் சர்நேமில் வந்து உங்கள் அப்பாவோட பேரும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம், உங்களோட பேர் வந்து வேறு பேரால் உங்களால் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இதில் எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. உங்கள் பேர் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னு கேட்கும். நோன் கொடுத்தீங்கன்னா எது கொடுக்க தேவையில்ல, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்பாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அதில். ஸோ அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். சிங்கிள் கொடுத்துருங்க. இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் சைட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். நோன் கொடுத்துருங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்கும். உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா எப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பர்த்ன்னு கொடுத்துருங்க. பேன் கார்டு டீடைல்ஸ் இருந்தால் போடுங்க. ஓட்டர் ஐடி இருந்தால் போடுங்க. அது மேனிட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் போடுங்க.
ஸோ அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் கொடுத்துருங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க, இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, நீங்கள் வந்து 10th பாஸ் அண்ட் அபோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் ஈசிஆர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கீங்க. 10th பாஸ் அண்ட் அபோவ் இருந்தீங்கன்னா நான் ஈசிஆர் கேட்டகரியில் வரும். 10th பாஸு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா ஈசிஆர் கேட்டகரியில் வரும். டாக்குமெண்ட் ரிக்வயர்ட் ஃபார் நான் ஈசிஆர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் காட்டும். இதில் வந்து 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்பாயின்மெண்ட் இருக்க அன்றைக்கி. ஸோ அடுத்து வந்து உங்களோட பர்த் மார்க் எதாவது இருந்தால், அதாவது மோல் ஆர் ஸ்கேர் ஏதாவது உங்கள் பாடியில் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த டிக்ளரேஷனுக்கு ஐ அக்ரின்னு கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து உங்கள் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்பாவோட பேர் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அம்மாவோட பேர், சப்போஸ் நீங்கள் யாராவது உங்களுக்கு லீகல் கார்டியன் இருந்தால் அவங்களோட பேர் இங்கே போட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களோட அட்ரஸ் வந்து அவுட் ஆஃப் இந்தியாவாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ அதில் வந்து நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்கள் அட்ரஸ் வந்து ஆஸ் பர் ஆதார் எப்படி இருக்கோ அதோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஆதாரில் எப்படி இருக்கோ ஆஸ் பர் ஆதார் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்கள் டவுன், சிட்டி ஆர் வில்லேஜ் என்னென்னு அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களோட பின்கோட். ஸோ அடுத்தபடி உங்களோட ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல், போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதை கொடுத்துருங்க. பிகாஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த ஸ்டேஷன்லேருந்து தான் வருவாங்க. ஸோ உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கரெக்டாக தெரிஞ்சு அந்த ஸ்டேஷன் எதுன்னு பார்த்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்தபடி உங்கள் மெயில் ஐடி, இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இந்த அட்ரஸ் வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸான்னு கேட்கும். பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்படி நோ கொடுத்தீங்கன்னா அப்படி உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து டைப் பண்ண சொல்லி கேட்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு பாப்பப் வருது பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன்ல, சப்போஸ் நீ இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற ஒரு பாப்பப் வருது. உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் கேட்குறாங்க. ஸோ எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து உங்கள் அப்பாவோட நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து அப்பாவோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, அப்பாவோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதை முடித்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்கணும், இது எல்லாத்துக்குமே நீங்களும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தபடியாக பார்க்கும் போது இதில் வந்து உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நோ கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களோட பாஸ்போர்ட் எப்படி பிரிண்ட் ஆகுங்கிற ஒரு ப்ரிவ்யூ வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ்க்கு ட்வைஸ் கூட செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் ஆதார், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் பேஜுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து திருப்பியும் ரீசேஞ்ச் பண்ணிடுங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி தட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்டிகுலர்ஸை கரெக்ட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரூஃப் வந்து 2 கேட்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் பர்த் இது உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்டல் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க. பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் திருப்பி செக் பண்ணணுன்னா ப்ரிவியூ கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சேவை கேந்திரா வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ரிஜிஸ்டர்ட் ஆர்பிஓ வந்து இந்த இடத்துல காட்டுதா கோயம்புத்தூர். ஸோ அதுக்கு கோயம்புத்தூர் கீழே என்னென்ன ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஆஃபீஸ் நியரஸ்ட் ஆஃபீஸாக உங்களுக்கு இருக்கோ ஸோ அந்த ஆஃபீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டேட் கேட்கும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் நீங்கள் டேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ். ஸோ இந்த டேட்ஸில் எல்லாமே அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுன்னு கொடுங்க. மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்த உடனே ஓகே கொடுத்துருங்க. இதில் இந்த பேஜ் போனீங்கன்னா மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பே நவுன்னு இருக்கும். ஸோ பே நவு போயிடுங்க.
உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது இதில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ரிஃபர்ஃபுல்லாக யூபிஐ யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து கியூஆர் கோட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பே பண்ணுறதுக்கு. ஸோ இதில் கியூஆர் கோட் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. கியூஆர் கோடை வச்சு நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். ஸோ அது வந்து அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ணோம். ஸோ அதோட பாஸ்போர்ட் ஆஃபீஸோட அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து முடிஞ்சது. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இன்டர்வியூக்கு ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஜார்ஜியன் MBBS ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மதன்ஸ் மெட் லைஃப். See you in next video. Thank you.